தெய்வீக சுகத்தையும் ஆத்தும ரட்சிப்பையும் பிரிக்கிறது வசனத்துல நமக்கு அந்த ஆப்ஷனே கொடுக்கறது இல்லைன்னு இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாளிலே உங்களுடைய என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, இந்த பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்து பலியாகி நம்ம ரத்தத்தினால வாங்கினாரோ, அதே நாளில் நமக்கு தெய்வீக சுகத்தையும் ஆண்டு வாங்கியிருக்கிறார். அதே ஆதியிலே தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் முழுமையான எந்த பழுதும் இல்லாமல் சிருஷ்டிக்கப்பட்டான். அதனால்தான் வியாதி என்பது தேவனுடைய டிசைன்ல அது உண்மையான ஒரு அதனுடைய அங்கம் கிடையாது. தேவன் வியாதியை சிருஷ்டிக்கவில்லை, டிசைன் பண்ணல. அது ஆவிக்குரிய மனுஷனுடைய பாவத்தினால் வந்து ஆவிக்குரிய மரணத்தினால அதனுடைய ஒரு விளைவாக வந்தது. அதனால தான் பார்த்தா வியாதி என்பது அதனுடைய ரூட், அதனுடைய வேரை பார்க்கும்போது சிக்னஸ் இஸ் a spiritual problem with a spiritual origin. வியாதி என்பது ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை, அதற்கு ஆவிக்குரிய மூலாதாரம் இருக்குது. அதனால இன்னைக்கு எல்லாம் யாரெல்லாம் சிக்கா இருக்காங்களோ அவங்க எல்லாம் பாவிகள்னு சொல்ல, ஆனால் அந்த வியாதியின் மூல காரணம் எப்படி கோவிட் வந்து ஒரு இடத்துக்கு வந்தபோது அது அந்த அந்த இடத்துல ஒரு லேப்லேருந்து அந்த வைரஸ் ஆரம்பிச்சிச்சோ, அல்லது அதுக்கு முன்னால கூட அந்த பேட்ஸ்லேருந்து வந்துச்சோ, எங்கேயோ வந்துச்சு. அதுபோல இந்த வியாதி என்பது ஆவிக்குரிய ஒரு பிரச்சனை, அதுக்கு ஆவிக்குரிய ஆதாரம், மூலாதாரம் இருக்கு. வியாதி என்பது பாவத்தினாலே வந்ததுனாலே, அந்த வியாதியை நாம் பாவத்தை முழுவதுமாய் அதை களையும் போதுதான் அதை முழுவதுமாய் நாம் வியாதியை நீக்க முடியும். That is why healing must be in redemption. அதனால்தான் மீட்புக்குள்ள இந்த தெய்வீக சுகமும் அடங்கியிருக்க வேண்டும். எந்த டாக்டர்ஸாலையும் எந்த வியாதியையும் வேரோடு கழற்றி எழிய முடியாது. அது மீட்பின் வேலை. ஏனென்றால் வியாதி என்பது சாத்தானுடைய கிரியை. அது வியாதி ஒருவருக்குள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய மனுஷ சரீரத்துல மரணம் என்பது கிரியை செய்ய ஆரம்பிக்குது. உடனே இல்லை, ஒரு தும்மல் வந்தா கூட அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அது மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் ஆரம்பிக்குது. அதனால்தான் தேவன் இந்த வியாதிகளை குணமாக்க அவரே சரியான, இயற்கையான, லாஜிக்கலான ஒரு பரிகாரி. ஏனென்றால் வியாதி அடைவதற்கு நாம் தேவனுடைய கரத்தை முறித்து அவரை ரொம்ப கண்டிப்பாக இழுத்து வந்து அவரை நம்ம சுகமாக்க வைக்க வேண்டும் என்று அல்லவே இல்லை. தேவன் ஏற்கனவே கிறிஸ்துவ மூலமாக அதை நமக்கு தந்து விட்டார்.